அனைவருக்கும் வணக்கம். அண்மையில முத்துராமலிங்க தேவர் மீசையை எடுத்த வரலாறு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில கமெண்ட்டுகளை எல்லாம் படிக்கிற போது இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். என்ன காரணம்னா, அந்த விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கமெண்ட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ. ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, முத்துராமலிங்க தேவர் மீசை எடுத்ததெல்லாம் சரிதான், மீசை எடுத்ததுக்கு பதிலா பேருக்கு பின்னாடி தேவருங்கிற ஜாதி பேர் எடுத்திருக்கலாமே அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் இந்த கமெண்டை அதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துராமலிங்க தேவர் மீசையை எடுத்ததற்கு பதிலா அவர் தன் பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி பேரான தேவருங்கிறத எடுத்திருக்கலாமே, அதை அவர் ஏன் பண்ணல, அப்புறம் அவர் எப்படி ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும் அப்படின்னு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, முத்துராமலிங்க தேவரை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீர்கள், ஆனால் அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லையா அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சிலர் பதிவு பண்ணியிருந்தாங்க, நீங்க முத்துராமலிங்க தேவரை பொதுவான ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றீங்க, மதங்களை கடந்த ஒரு தலைவர், இனத்தை கடந்த ஒரு தலைவருங்கிறீங்க, ஆனால் அவரை சொல்லுகிற போது ஏன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அவருடைய சாதி பேரையும் சேர்த்து சொல்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் குறிப்பிட்டு ஒரு 4-5 பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் மீசையை எடுத்ததற்கு இது மாதிரியான பொய்யான வரலாறுகளை எல்லாம் நீங்கள் சித்தரிக்காதீர்கள், அது அல்ல காரணம். முத்துராமலிங்க தேவர் மீசையை எடுத்ததற்கு உண்மையான காரணம், அவர் வள்ளலாரை விரும்பினார், சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றினார், அதனால அவரு தன்னுடைய மீசையை எடுத்தாரு, உண்மை வரலாறை பகிருங்கள் தோழரே அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, இப்ப இந்த கமெண்ட்டை எல்லாம் படிச்சாச்சு. இப்ப இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப முதல் கமெண்ட், அந்த கமெண்டை பற்றி பேசுவதற்கு முன்னாடி நான் சொன்ன வரலாறு என்ன அப்படிங்கிறதை ஒரு முறை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் இயல்புலேயே ஒரு நல்ல ஆகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறார். காரணம், அவருடைய இளமை பருவத்துல ஒரு முறை சாயல்குடியில ஒரு கூட்டம் நடக்குது, அங்க போயிருக்கிறாரு. அங்க பேச வேண்டியவர் வரல. அப்போ உடனே முத்துராமலிங்க தேவரை மேடையில ஏறி விவேகானந்தரை பற்றி பேசுங்கள் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லை. ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஏற்கனவே அவர் படித்திருந்த விஷயங்களை எல்லாம் வச்சு விவேகானந்தரை பற்றி ஏறத்தாழ 1 மணி நேரம் உரையாற்றி இறங்கினார் அப்படிங்கிற வரலாறை நாம் படிக்கிறோம். நேதாஜி அவர்களுக்கும் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்குமான நெருக்கம் எப்படி ஏற்பட்டது, 2 பேருக்குமான தொடர்பு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறதை பார்க்கிற போதும் ஒரு வியப்பு. என்னன்னா, சென்னைக்கு நேதாஜி அவர்கள் வந்திருந்த போது அவரிடம் தொடர்பு கொள்வதற்கு, அவரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்லையா, அவருக்கு தமிழ் தெரியாது நேதாஜி அவர்களுக்கு. அதனால் அவரோட கம்யூனிகேட் பண்ணுவதற்காக ஆங்கிலம் தெரிந்த ஒரு நபரை தேடுகிற போது அந்த நபராக முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு உதவுகிறார். அப்ப அந்த மொழி வன்மைதான் முத்துராமலிங்க தேவருக்கும் நேதாஜி அவர்களுக்கும் இடையிலான அந்த அன்புக்கு காரணம், அதுதான் அதோடைய தொடக்க புள்ளி அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இயல்புலேயே முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறார். அதனால என்ன பண்றாங்க, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல 3 நாள் உரைக்காக அவரை அழைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் திருவிதாங்கூருக்கு போறாரு. முதல் நாள் போய் தன்னுடைய பேச்சை முடிக்கிறார். ரொம்ப சிறப்பான உரை முடிச்சுட்டு தன்னுடைய அறைக்கு போய் அறை கதவை சாத்திட்டு உள்ள போய் உட்கார்றாரு. அவருடைய அறை கதவை யாரோ தட்டுவது போல சத்தம் கேட்கிறது. வெளியில திறந்து பாக்குறாரு. திருவிதாங்கூருடைய இளவரசி நிக்கிறாங்க. அந்த இளவரசி எதையுமே பேசல, நேரடியா சொல்லிடுறாங்க, நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு. உடனே முத்துராமலிங்க தேவர் சொன்னாரா, என்னிடம் எது உங்களை மிகவும் கவர்ந்தது அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவங்க சொன்னாங்களாம், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு முதல்ல, அதிலும் உங்களுடைய மீசை எனக்கு மிகப்பெரிய காதலை ஏற்படுத்தியது, உங்களுடைய மீசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துராமலிங்க தேவர் சரி நம்ம காலையில பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் தன்னுடைய அறைக்கு போயிடுறாங்க. முத்துராமலிங்க தேவர் இரவு உறங்க போயிடுறாரு. மறுநாள் உரைக்கு முத்துராமலிங்க தேவர் வருகிறார். அப்போது எல்லோரும் பார்க்கிறார்கள். மிகப்பெரிய ஆச்சரியம், முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய மீசையை எடுத்துட்டு பேச வர்றாரு. அந்த நாள் தொட்டு தன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரை முத்துராமலிங்க தேவர் மீசை இல்லாமத்தான் இருந்தார். அதனாலதான் முத்துராமலிங்க தேவருக்கு மீசை இருப்பது போல ஒரு படமும் மீசை இல்லாதது போல ஒரு படமும் இருக்கிறது அப்படின்னு நான் அந்த வரலாறை சொல்லி இருந்தேன். இப்ப கமெண்ட் செக்ஷனுக்கு வருவோம். குறிப்பிட்டு சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றினார், வள்ளலாரின் நெறியில நடந்தார், அதனால அவர் மீசையை எடுத்தார், அதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுதான் உண்மையான வரலாறா அப்படின்னு நான் தேடி போறேன். சில இடங்கள்ல படிக்கிறேன், தெரிஞ்ச சில நண்பர்கள்ட்ட நான் கேட்கிறேன், இதை பற்றி ஆய்வு செய்யறவங்கள்ட்டையும் நான் சில பேர்கிட்ட கேட்கிறேன். அவங்களெல்லாம் என்ன பதில் சொன்னாங்க, நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத தான் இப்ப உங்கள்கிட்ட சொல்ல போறேன். முதல் விஷயம், சமரச சுத்த சன்மார்க்க நெறியில் மீசை வளர்க்க கூடாது,
தாடி வளர்க்க கூடாது அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. வள்ளலார் எந்த இடத்திலும் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள், சன்மார்க்கவாதிகள் தாடி வளர்க்க கூடாது, மீசை வளர்க்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு இடத்திலும் வள்ளலார் பதிவு செய்யவில்லை என்பது முதல் செய்தி. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளலாருக்கு மீசை இருந்ததா இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். வள்ளலாருக்கு சில படங்கள் மீசை இருக்க மாதிரியும் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பெருமளவில் பரப்பப்படுகிற படங்கள் எப்படி இருக்கு? வள்ளலார் மீசையும் தாடியும் இல்லாத ஒரு உருவமாகத்தான் பரப்பப்படுகிறார். ஆனா வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வரையப்பட்ட படங்கள்னா அது 3 தான். அந்த 3 படங்கள் எது அப்படின்னா, கருங்குழியில் இருக்கிற படமும், ஆடூரில் இருக்கிற படமும், வேட்டவளத்தில் இருக்கிற படமும் தான் வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வரையப்பட்ட படம். அதிலும் குறிப்பாக வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கருங்குழியில் இருக்கிற படம் தான் வள்ளலாரினுடைய உண்மையான படம், ஏன்னா வள்ளலார் அப்படித்தான் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதை கூட நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். வள்ளலார் வாழ்ந்த காலத்தில் வரையப்பட்ட படங்கள் 3 தானே. ஆனால் இதில் என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா, இந்த 3 படத்திலையுமே வள்ளலார் மீசையுடனும் தாடியுடனும் தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அப்ப சன்மார்க்க நெறியில் மீசை தாடி வளர்க்க கூடாதுங்கிற சட்டமும் இல்லை, வள்ளலாரே மீசை தாடியுடன் தான் இருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லுகிற செய்தி. முத்துராமலிங்க தேவர் மீசையை எடுத்ததற்கான காரணம் அவர் வள்ளலார் மீது கொண்டிருந்த பற்றோ, அவர் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றியதோ அல்ல. காரணம், மீசை வளர்ப்பதற்கு இந்த 2மே தடையாக இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். அப்ப முத்துராமலிங்க தேவர் மீசையை எடுத்ததற்கு இது காரணம் அல்ல. ஆனால் பெருமளவில் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறவர்களும் ஆய்வாளர்களும் சொல்லுகிற காரணம், திருவிதாங்கூர் இளவரசிக்கு பிடித்ததால் தான் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய மீசையை எடுத்தார் அப்படிங்கிற வரலாறு தான் பெருமளவில் பேசப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் நான் அந்த வரலாறை பதிவு செய்தேன் அப்படிங்கிறது முதல் விஷயம். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, ரொம்ப நுட்பமா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க என்ன பேசுறீங்க, மீசையெல்லாம் எடுத்தாருன்னு பெருமையா பேசுறீங்க, மீசை எடுக்கிறது என்ன பெரிய விஷயமா? யார் வேண்டாலும் எடுக்கலாங்க. அவர் ஒரு முன்மாதிரினா என்ன பண்ணிருக்கணும்? தன் பேருக்கு பின்னாடி தேவர்னு போட்டுக்கிட்டாரு. அது என்ன, முத்துராமலிங்கம்ங்கிற ஒரு பேரு, தேவருங்கிறது ஒரு படிச்சு வாங்கின பட்டமா? அது எப்படிங்க அவர் போட்டுக்கலாம்? அவர் ஒரு சாதி தலைவர் இல்லையா? அவர் தன் சாதி பேரை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்டை படிக்கிற போது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு உறவுகளே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். 1994 ஆண்டுக்கு பிறகுதான் தேவர் என்பது சாதி. அதற்கு முன்பு தேவர் என்பது சாதி பெயர் அல்ல. அது எப்படிங்கிற வரலாறுக்கு நான் இப்ப வருகிறேன். பொதுவாகவே தேவர் அப்படிங்கிறது ஜாதி பெயர் அல்ல. தமிழ்ல தேவர் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாக்குறோம். தேவர் அப்படின்னா மாண்புடையவர் அப்படிங்கிறது பொருள். அதன் அடிப்படையில தான் நாம் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப இந்திரனை தேவர் அப்படின்னு படிக்கிறோம். அப்ப அவர் என்ன தேவர் சமூகத்தை சார்ந்தவர் அர்த்தமா? இல்ல. அப்ப மாண்பு பொருந்தியவர், அப்ப அந்த பெருமை பொருந்தியவர், அப்படி உயர்ந்தவர் அப்படிங்கிறதை சொல்லுவதற்காக தமிழில் உரிய சொல் தான் தேவர் அப்படின்னு, பெருமைக்குரிய மரியாதைக்குரிய மாதிரி தேவர் அப்படிங்கிற சொல் இலக்கிய காலங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு வருகிறோம். இப்ப போர்க்காலம், மன்னர்களுடைய காலத்தில் தேவர் என்கிற சொல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, போர்க்குடியில் இருக்கிறவர்களுக்கு எப்படி அம்பலம் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டதோ, எப்படி அவர்களுக்கு சேர்வைக்காரர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டதோ, அதுபோல போர்க்குடியில் இருக்கிறவர்களுக்கு தேவர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவர் என்பது சாதி பெயர் அல்ல. அம்பலம் என்பதை போல அது ஒரு பட்டப்பெயர். இப்ப நீங்க பாருங்க, அம்பலம் என்பது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். ஆனால் ஒரு ஊரில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அம்பலமா இருப்பாரு. அதே பக்கத்து ஊருக்கு போயிட்டீங்கன்னா வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அம்பலமா இருப்பாரு. அப்ப 2 பேரும் அம்பலம்ங்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களுக்கு வழங்கப்படுகிற பட்டப்பெயர் அம்பலம் அப்படிங்கிறது. அது போல ஒரு தெளிவு வேண்டும். அப்ப தேவர் என்பது சாதி பெயர் அல்ல, அது போர்க்குடியின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பெயர். பிறகு அடுத்த வரலாறுக்கு வர்றோம். இப்ப தேவர் என்கிறது எப்ப ஜாதி பெயராக மாறுகிறது அப்படின்னா, 1994 ஆண்டு தேவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா, முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பிறந்த நாள் விழா. அப்ப 3 முத்தான சட்டங்கள் அப்படின்னு நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 3 சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதுல ஒரு சட்டம் தான் இன்று முதல் கள்ளர்,
மறவர், அகமுடையார் என்கிற முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவர் என்று இனிமேல் அழைக்கப்படுவார்கள். அப்ப இந்த முக்குளத்தோர் சமூகம் இதற்கு பிறகு தேவர் சமூகம் என்று அழைக்கப்படும் என்கிற சட்டமே 1994 தான் வருகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார். அதற்கு பிறகுதான் முக்குளத்தை சார்ந்தவர்கள் தேவர் என்கிற சமூகமாக கருதப்படுகிறார்கள். அப்ப அதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி தேவர் என்பது ஒரு ஜாதி அல்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு கள்ளரும் தன்னை தேவர்னு சொல்லுவாரு, ஒரு அகமுடையாரும் தன்னை தேவர்னு சொல்லுவார். அப்ப இந்த முக்குளத்துல இருக்கிற 3 பேருமே தங்களை தேவர்னு சொல்லுவாங்க. நீங்க ஒருத்தரை அடையாளம் காட்டி இவர் தேவருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப 1994 பிறகு தேவர் என்பது ஒரு சமூகமாக மாறுகிறது. அதற்கு முன்பு அது பெருமைக்குரிய ஒரு பெயராகத்தான் இருக்கிறது. தேவர் என்கிற பெயர் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முத்துராமலிங்க தேவர் என்கிற பெயர்ல நிறைவுல இருக்கிற தேவர் என்பது இன்றைக்கு, அதாவது 1994 பிறகு அது ஒரு சமூகத்தின் பெயர், அது ஒரு சாதி பெயர். ஆனால் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த காலத்துல அது ஒரு ஜாதி பெயர் அல்ல. அவர் தன்னுடைய சாதிய பெருமையை காட்டுறதுக்காக தன்னுடைய பேருக்கு பின்னாடி தேவர்னு சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு நினைக்காதீர்கள், அது தவறு. முத்துராமலிங்க தேவர் ஒருபோதும் சாதிய புற்றுடையவராக இல்லை. ஏன்னா முத்துராமலிங்க தேவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நீ கோயிலுக்கு போற, 2 கையையும் தூக்கி சாமியை கும்பிடுற, ஒரு கை சாப்பிட பயன்படுத்துற கை, இன்னொன்னு அசுத்தங்களை சுத்தம் பண்ண பயன்படுத்துற கை, அதனால இந்த கையை மட்டும் வச்சு கும்பிடுறேன்னு நீ கும்பிட முடியாது. இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம். அப்படி இருந்தால்தான் இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிறாரு. இப்படி சொன்ன முத்துராமலிங்க தேவர் எப்படி ஒரு சாதிய அடையாளமாக இருக்க முடியும்? இன்றைக்கு அவர் சாதிய அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. சத்ரபதி சிவாஜி இந்தியாவின் அடையாளமாக மாற்றப்படுகிறான். ஆனால் அவருக்கு நிகராக போராடிய தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் சாதிய சிமுலுக்குள் அடைக்கப்படுறாங்கிறதா வேதனைக்குரிய உண்மை. அதன் நீட்சிதான் முத்துராமலிங்க தேவரை ஒரு சமூக தலைவராக கருதுவது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இனியும் இந்த கேள்வியை யாரும் கேட்காதீங்க. முத்துராமலிங்க தேவரை சொல்லுகிற போது முத்துராமலிங்கர்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் தேவர்னு சொல்றீங்க? தன்னுடைய மீசை எடுத்தவர் ஏன் தேவருங்கிற பேரை எடுக்கல? அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் சரியான பதிலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.